ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ். சாம்பியன் டிராஃபி தொடர் இன்னும் 5 நாளில் தொடங்க இருக்கிறது. இன்னையிலேருந்து பயிற்சி ஆட்டத்தில் அனைத்து அணிகளும் விளையாட இருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா இன்று புறப்பட்டு நாளைக்கு துபாய் சென்று நாளையில இருந்து பயிற்சி ஆட்டத்தில் விளையாட இருக்கிறது. சாம்பியன் டிராஃபி தொடர் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பின்பு தொடங்குகிறது. அதுவும் பாகிஸ்தான் மற்றும் துபாயில தான் நடைபெற இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் செல்லாத காரணத்தினால இந்தியாவுடைய ஆட்டங்கள் முழுவதுமே துபாயில தான் வைக்கப்பட்டும் இருக்கிறது. இறுதிப் போட்டிக்கு இந்தியா சென்றால் இறுதிப் போட்டி பார்த்தீங்கன்னா துபாயில தான் நடைபெறும். அப்படி இறுதிப் போட்டிக்கு இந்தியா செல்லல அப்படின்னா இறுதிப் போட்டியானது பாகிஸ்தான்ல தான் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அரையிறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய அந்த 4 அணிகள், இந்த 4 அணிகள் தான் அப்படின்னு இங்கிலாந்துடைய முன்னாள் ஜாம்பவான் கெவின் பீட்டர்சன் பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டும் இருக்காரு. இதுதான் தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான் ஏசியா கண்ட்ரில இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் கண்டிப்பாக அரையிறுதி போட்டிக்கு சென்று விடுவாங்க. ஏசிய கண்ட்ரி அல்லாத நாடுகள்ல இருந்து எந்த அணி இந்த அரையிறுதி போட்டிக்கு செல்லும் அப்படின்னு கெவின் பீட்டர்சன் பார்த்தீங்கன்னா தெரிவித்தும் இருக்காரு. இங்கிலாந்தை சேர்ந்த ஜாம்பவானான கெவின் பீட்டர்சன் அவங்களுடைய சொந்த அணி இங்கிலாந்தே இந்த அரையிறுதி போட்டிக்கு செல்லாது அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரையிறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய அந்த 4 அணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான் இந்த 4 அணிகள் தான் அரையிறுதி போட்டிக்கு செல்லும் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு. இதை தொடர்ந்து பல ஜாம்பவான்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க. இது போன்ற கிரிக்கெட் தகவலோடு தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.